ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2002ல வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி தான் ட்ராப்டு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். அண்ட் ஒரு 22 வருஷத்துக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்னாலும் படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால நான் பார்த்து இந்த ரிவ்யூ போடுறேன். ஆக்சுவலி படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயினி அவங்களுக்கு ஒரு குழந்தை. ஹீரோ வந்து டாக்டர். அவர் ஒரு ஏதோ ஒரு இதுக்கு அவர் ஒர்க்குக்காக அவுட்டர் வெளியூர் போகும்போது அவரோட குழந்தைய ஒரு 3 பேர் வந்து கடத்திட்டு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறானுங்க. ஸோ எதுக்காக அவரோட குழந்தைய பர்டிகுலராக கடத்துறானுங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையா நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இதுல வந்து உண்மை கதை அப்படின்னோட நீங்க பெருசா ஒரு பிலிம் ஆக்ஷனை வந்து நீங்க இதுல எதிர்பார்க்க முடியாது. அது என்ன தேவை அந்த படத்துக்கு அப்படின்றது வந்து ரொம்ப நேச்சுரலா நடத்தி இருந்தாங்க அப்படின்றது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படம், ஒரு சின்னனா ஒரு ரிவெஞ்ச் தான். தன்னோட எதுக்காக அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. சரி, இவர் நார்மலா அந்த பொண்ணை கடத்துறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களா எதுக்காக அவங்க ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அப்போதான் நமக்கே தெரியும் இது ரிவெஞ்ச் அப்படின்னு. அந்த என்ன கண்டென்ட் அப்படின்றத ஸ்ட்ரைட்டாவே அவங்க சொல்லாம கொஞ்சமா மெருகேற்றி அதை இதுதான் விஷயம் அப்படின்னு உள்ள வந்து அவங்க சொன்ன விஷயம் தான் இந்த படத்தை ரொம்ப ஒரு ரசிக்க வச்சிச்சு அண்ட் முழுக்க அப்படின்னே சொல்ல முடியும். அதே மாதிரி இதுல நடிச்ச எல்லாருமே வந்து அண்ட் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோவுக்கு பெரிய லெவல்ல இதுல கதைகள் அண்ட் ரொம்ப ஆக்ஷன் பேக்கடா அப்படி இல்லை அப்படின்னாலும் சென்டிமெண்ட் அண்ட் ஒரு த்ரில்லர் ஜேர்னர்ல வந்து சூப்பரா வந்து என்கேஜா அந்த படத்தை வச்சிருந்தாங்க. அண்ட் படத்தோட கடைசி ஒரு 20 நிமிஷங்கள் எல்லாமே பரபரப்பா இருக்கும். ரொம்ப அதிரடியா அப்படின்னு இல்லாம பரபரப்பா இருக்கும். அந்த போலீஸ் வந்து ஹெலிகாப்டர்ல சேப்பர்ல சேஸ் பண்ற சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் ஜீப்ல சேஸ் பண்றது, அண்ட் கார்ல சேஸ் பண்றது பரபரப்பா அந்த படத்தை கொண்டு முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி என்னதான் பெரிய டாக்டரா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் தன்னோட பிள்ளை அப்படின்னு வரும்போது அதை காப்பாத்துறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ன வேணா செய்வாங்க. அந்த பரிதைப்பு, அந்த துடிப்பை, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இவன் நம்ம வில்லன் அப்படின்னு பர்டிகுலரா அவரை சொல்லிட முடியாது. அவரோட இழப்புக்கு அதை சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வருவாரு. ஸோ அந்த ஒரு பிள்ளையை இழந்த ஒரு அப்பாவோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த சூப்பரா வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான காட்சிகளா இருந்துச்சு. அண்ட் படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் எங்கேயுமே இருக்காது படத்துல. அண்ட் கடைசியில ஒரு பரபரப்பான ஒரு சேசிங் சீன்ஸோட அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்கும். அந்த கடத்துற அந்த வில்லனுக்கும் இதுதான் பெர்ஃபெக்டான ஒரு எண்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க இப்ப அது பார்க்கும்போது 2002ல வந்த படம் அப்படின்னா பெருசா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகாட்டியும் ஆனா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மூவியா அந்த படம் இருக்கும். தன் மகளை காப்பாத்துறதுக்கு ஒரு அம்மா அப்பா சொல்ற போராட்டமும், தன் மகளை இழந்த ஒரு அப்பாவோட போராட்டம் தான் அந்த படம். ஸோ இதுக்கு நடுவுல இந்த பாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி நம்மளோட கனெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த படத்தை நம்மளால ரசிக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னபடியா நீங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல சின்ன ஒரு ஆஃப் அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு அப்படின்னபடியா நீங்க 16+ இருந்தா இந்த படம் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படம் வந்து தமிழ் டப்பில் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, தேங்க்யூ, பாய் பாய்.